ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் பிரித்யூ சேது. இது வரைக்கும் யாரும் பிரித்யூ சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகர் விஜய் தமிழக முதல்வராக பதவி ஏற்றுட்டார். அதில் அவருடைய உரையில் என்ன சொன்னார்னா, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் ஒரு ஆட்டம் ஆடலாம் அப்படின்னு யாராவது நினச்சா தயவுசெய்து அந்த எண்ணத்தை எரேஸ் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மக்கள் அதை வரவேற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சித்தாந்தம் கொள்கை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். ஒரு சக்தி மிக்க தலைவனால் தான் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நிஜமான உண்மையான ஒரு பேச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் என்ன சித்தாந்தத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினச்சா எதுவுமே இல்லை. ஆன்மீகம் உள்பட எந்த சித்தாந்தத்தையும் பார்த்து மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. இவர் நல்லவர், நல்லதே செய்வார், நல்லதை சொல்லியிருப்பார், அதை தான் ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால தான் தலைவன் என்பவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். திமுக தலைவர் சறுக்குனதுக்கு காரணமே சும்மா பேசினார். எப்படி, நான் எந்திக்கும் போதே ரொம்ப பயந்து போய் எந்திக்கிறேன், எந்த மந்திரி எந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம என் உயிரை எடுப்பாங்களோ அப்படின்னு பயந்து பேசினார். அதை மக்கள் விரும்ப மாட்டாங்க. நான் சர்வாதிகாரியாக இருப்பேன்னு சொன்னார். எதத்தை சர்வாதிகாரி இருந்தார்? அவங்க மந்திரி தான் சர்வாதிகாரியாக இருந்து இவரை மிரட்டினாங்க. ஜெயிலில் உள்ளவங்களையெல்லாம் பிடிச்சி மந்திரியாக நீடிக்க வச்சார். அவருக்கு ஜெயிலில் இருக்கும்போது சம்பளம் கொடுத்தாரு. இதுதான் எப்படா விடியுது, நாங்கள் 7.5 எடுத்து பயந்தேன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய திறமையை மக்கள் எப்படி நினைப்பாங்க? இவர் எதுக்கும் லாய்க்கில்லை அப்படின்னு தான் நினைப்பாங்க. சர்வாதியாக மாறுவேன், சாட்டியை சொல்லட்டுவேன்னு வாய் சவடால் விட்டால் போகாது, அது மாதிரி நடக்கணும். ஊழல் செஞ்சு உள்ளே போனவரை ஜெயிலில் போய் பார்க்குறது, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது, அப்புறமா பைபாஸ் சர்ஜரி பண்ணோன்னு புழுகிறது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஒரு சில பேரை தூக்கி அடித்திருந்தால் மக்கள் அவரை ஓரளவுக்கு நம்பியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தவறை விஜய் செய்யக்கூடாது. தமிழகத்தில் 1.5 கோடி ஓட்டுகளை விஜய் என்ற ஒத்த மனிதருக்கு விழுந்திருக்கு. அதே சமயம் மக்களோட ஓட்டுகளால் உருவானது தான் விஜயோட இந்த ஆட்சி. அப்படி இருக்கும்போது விஜயை தவிர மற்றவங்கெல்லாம் பூஜ்யம்தான். யாரையாவது கேளுங்க, நீங்கள் ஓட்டு போட்டிங்களே அந்த எம்எல்ஏ பேர் தெரியுமான்னு தெரியாது. எப்படி ஜெயலலிதா ஒரு ஆளுமையோ அதே மாதிரி தான் ஒரு சினிமாவிலேருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா ஒரு விஜய் உருவாகி இருக்கிறாருன்னு சொன்னால் அதை நாம் மறக்கிறதுக்கு இல்லை. ஏதாவது அவரால் பதவிக்கு வந்தவங்க காஞ்ச மாடு கம்பில் விழுந்த கதையாக நிறைய பேர் வேலையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? தயவு தரிசனம் பார்க்காம என்ன செய்யணும்? அவங்களெல்லாம் தூக்கி எறியணும். அதாவது விஜயோட செல்வாக்குங்கிறது அவருடைய சுயமான செல்வாக்கு தானே தவிர மற்றவங்களால் வந்தது இல்லை. வேணுமானால் மற்ற கட்சிகள்லேருந்து சில பேரை கூப்பிட்ருக்கிறாரு. அது நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க மனம் தான் வந்திருக்கிறாங்க. டிஎம்கேலேருந்து, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து, கம்யூனிஸ்ட்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. சாதிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் சில சமயங்களில் சர்வாதியாக இருந்தால் தான் முடியும். கொட்டுனா தான் அதுக்கு பேர் தேடே தவிர சும்மா சாதாரணமாக இருந்தால் அதுக்கு பேர் தேடா கிடையாது. அது மாதிரி தான் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட சர்வாதியாக இருந்தால்தான் காலத்தை வென்ற தலைவனாக இருக்க முடியும். அதுக்கு உதாரணம் ஜெயலலிதா. சட்டம் ஒழுங்க அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. அதனால்
எல்லோரும் ரொம்ப அவங்க மேலே ஊழல் வந்ததுன்னு சொன்னால் காரணம் அவங்க இல்லை. அவங்க ஒரு காமராஜர் போல் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் கெடுத்து குட்டிச்சவர் ஆக்குனது ஒரு தனி மனுஷியாக இருந்ததுனால துணைக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லி சசிகலாவை கொண்டு வந்து வச்சாங்க. அந்த அம்மா ஆடின ஆட்டம் ஜெயலலிதா ஆட்சியை இழந்து ஜெயிலுக்கும் போய் கடைசியில் உயிரே மாற்றிக்கிட ஒரு இடத்துக்கு வந்தது. அதனால் விஜய் நல்லபடியாகத்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய எண்ணங்கள் நீடேறணும். சர்வதியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் நல்ல ஆட்சி ஆண்டால் மக்கள் அவரை ஏற்றுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.